என்னடா லாஸ்ட் வீடியோவில் இஎஸ்ஐ அண்ட் இபிஎஃப் பற்றி பேசுன்னு சொல்லிட்டு இஎஸ்ஐ பற்றி மட்டும் பேசிட்டு போயிட்டான்னு நினைக்காதீங்க. அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்றதை மறந்துட்டேன். ஸோ இந்த வீடியோ பிஎஃப் பற்றி. வெல்கம் பேக். நான் முகிலன் ஃப்ரம் மோஷன் பாடி பில்டர்ஸ். இந்த இபிஎஃப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ப்ரொவிடியன்ட் ஃபண்ட். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாயி அவங்க ரிட்டைர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் வாழ்ற வாழ்க்கைக்கான சேவிங்ஸ் நம்ம பே பண்ணுறோன்றது தான். அதே மாதிரி இஎஸ்ஐ மாதிரி தான் நமக்கு வந்து ஒரு அமௌண்ட் கம்பெனிலேருந்து போகும், ஒரு அமௌண்ட் எம்ப்ளாயி நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இதை கொஞ்சம் பர்சன்டேஜ் ஜாஸ்தியாக இருக்கும். எம்ப்ளாயி வந்து 12% கட்டுவார், கம்பெனி 12% கட்டும். எம்ப்ளாயி கட்ட 12%ல் 8.3% இபிஎஸ்க்கு போயிடும். இபிஎஸ்னால் நம்ம எடப்பாடி இல்லைங்க, எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீம் இதுக்கு போயிடும். அது வந்து உங்களுக்கு சேவிங்ஸாக மாறிட்டே வரும். அண்ட் அந்த 12% உங்களுக்கு சேவிங்ஸாக மாறிட்டே வரும். இதை நீங்கள் எப்போ அவைல் பண்ணலாம் அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் ரிட்டைர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் இதை அவைல் பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன வந்து பெனிஃபிட்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் வருது, அதுபோக வந்து பார்ஷியல் கிளைம் வருது. இப்போ நீங்கள் வந்து முழுசாக நீங்கள் வெளியே போகல, இல்லை ஒரு எமர்ஜென்சிக்கு தேவைப்படுது, நான் ரிட்டைர்மெண்ட் எடுக்கணும்னா கூட இதை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த பிஎஃப் வந்து எல்லாருமே வந்து யூஸ் பண்ணணும். இது வந்து நாளைக்கு நம்ம இல்லைன்னாலும் நம்ம குடும்பத்துக்கு வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்குறது முக்கியமான விஷயமா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.